ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ்லாம் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்ல பார்க்குறோம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷனுடைய தயாரிப்புல சங்கருடைய டைரக்ஷன்ல ராம் சரண் அவங்களுடைய நடிப்புல இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கேம் சேஞ்சர். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு தமன் அவர்களை இசையமைச்சிருக்கிறாங்க. படம் வந்து சங்கராந்தியை முன்னிட்டு ஜான் 10, 2025 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ரீசெண்டாக கூட படத்தினுடைய டீசர் ட்ரையல்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் செம வைரலாக ட்ரெண்டிங்கில் போயிருந்தது. அண்ட் இப்போ ஒரு பிரபல பத்திரிகையில் இந்த படத்தினுடைய அன்பிரடிக்டபிள் லவ் போஸ்டர்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது இப்போ ராம் சரணுடைய ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்குது. மௌனிரா இப்போ சாரியில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸ் குவிஞ்சிட்டு இருக்குது. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். RS Infotainment மற்றும் கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி அவங்களுடைய தயாரிப்புல வெற்றிமாறனுடைய டைரக்ஷன்ல சூரி மற்றும் விஜய் சேதுபதியுடைய நடிப்புல டிசம்பர் 20 ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் விடுதலை பார்ட் 2. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் தினமும்ன்ற பாடல் வந்து நவம்பர் 17 வந்து ரிலீஸ் பண்ண போறோன்ற அப்டேட்டை படக்குழு சார்பில் கொடுத்துருக்குறாங்க. ஜாஸ்மின் பசின் டென்னம்ல அவங்க மிடி ட்ரெஸ்ல எடுத்துட்டு போட்டோஸை அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம். வெஸ்டர்ன் காட்ஸ் ப்ரொடக்ஷன் மற்றும் நேனி என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்புல திலேஷ் கருணாகரன் அவங்களுடைய டைரக்ஷன்ல மேத்யூ தாமஸ் உடைய நடிப்புல நெக்ஸ்டா ஒரு 3D எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு படம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்குது. அண்ட் இந்த திரைப்படம் லவ்லியா அது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் பண்றதா சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து டிசம்பர்ல ரிலீஸ் ஆகும் சொல்லியிருந்தாங்க. ஸோ எந்த அளவுக்கு டிசம்பர்ல பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றது வந்து இன்னும் கன்ஃபார்மா சொல்லலை. பட் ஆனால் இது சூப்பர்பான ஒரு ஃபேண்டசி டிராமாவா இருக்கும். 3D எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ஜாய் பண்ணலாம். இது வந்து கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் என்ஜாய் பண்ற விதத்துல என்டர்டெய்னிங்கான படமா இருக்கும்னு படக்குழு சார்பில் சொல்லியிருக்கிறாங்க. அனுபமா கவுடா சாரியில் அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியால ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் மற்றும் வாம் இந்தியாவுடைய தயாரிப்புல விஜயுடைய டைரக்ஷன்ல இப்போ உருவாயிட்டு வரக்கூடிய படம் தான் அகத்தியா. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு யுவன் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல ஜீவா, அர்ஜுன், ராஷி கண்ணா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ படக்குழு சார்பில் வெளியிட்டு இருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரலா போயிட்டு இருக்கு. அன்கிதா லோகந்த் அவங்க வீட்டில் ரீசெண்டாக நடந்த பூஜையில் கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலான சாரி, சில்க் சாரியில் அதுக்கேற்ற மாதிரியான ஹேர் ஸ்டைல் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ், அவங்க ஃபேமிலியோடு இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸ் பார்க்கலாம். மெடாக் ஃபிலிம்ஸ் அவங்களுடைய தயாரிப்புல இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய படம் தான் வந்து மகா அவதார். அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்டோரி ஆஃப் சிரஞ்சீவி பரசுராமா, த காட் ஆஃப் தி இன்டர்னல் தர்மா, அதனுடைய
ஒரு முக்கியமான ஒரு பர்சன் பரசுராமான்ற ஒரு கேரக்டர் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு காவிய படமா உருவாக்க போறாங்க. இந்த படம் வந்து 2 வருஷத்துல நாங்க ரிலீஸ் பண்ணுவோம்னு இப்ப சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து 2026 டிசம்பர்ல ரிலீஸ் ஆகும்ன்ற அப்டேட்டோட படக்குழு சார்பில் போஸ்டர் வந்து ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல அதுவும் பரசுராமரா நடிக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்கி கௌஷல். எஸ், விக்கி கௌஷல் தொடர்ந்து படங்கள் வந்து ஹிட் கொடுத்துட்டே இருக்கிறாரு. அதுவும் நிறைய வந்து பயோபிக்லாம் வந்து நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ அவருடைய ஒரு காவிய படமா அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துல தான் நடிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி அவங்க கேரக்டர்ல சப்தான்ற படமும் இப்போ அவருக்கு வந்து ஷூட் போயிட்டு இருக்குது. ஸோ சைமல்டேனியஸா அடுத்தடுத்து பேக் டு பேக் ஒரு ஹிஸ்டாரிக் அண்ட் காவியம் கலந்து அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல அவர் படம் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த படம் 2026 அப்படின்னு சொல்லியிருக்கனால என்ன மாதிரி ஒரு எப்பிக் மூவியா இவங்க எடுக்க போறாங்கன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில இருக்குது. கரீனா கபூர் ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் லான்ச் ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டேஜ் எவிஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அவ்வளோ பிரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. செம்மையான ஒரு ஸ்டைலிங்கில். அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. சொனாலி நாரங் மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபிலிம்ஸ் மற்றும் அமிகோஸ் ப்ரொடக்ஷன் இவங்களுடைய தயாரிப்பில் இப்போ உருவாகிட்டு இருக்கக்கூடிய படம் தான் குபேரா. அண்ட் இந்த திரைப்படத்தை சேகர் கமுலா அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் தனுஷ் மற்றும் ராஷ்மிகா மண்டனா இவங்களாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துக்கு டிஎஸ்பி அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ரிவீல் ஆகி அது இப்போ செம வைரலாக போயிட்டுருக்குது. ஃபரியா அப்துல்லா இப்போ ரீசெண்டாக அவங்க எடுத்துகிட்ட கிளிக்ஸு அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ராஜவேல் கிருஷ்ணாவுடைய டைரக்ஷன்ல பத்மா சதீஷுடைய இசையில சைகர் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்புல இப்போ ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தூவல். அண்ட் இந்த திரைப்படம் ஆல்ரெடி 40க்கும் மேற்பட்ட அவார்ட்களை வந்து வின் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த படம் வந்து நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிட்டு எக்கச்சக்கமான விருதுகளை பெற்றது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபைனலி தியேட்ரிக்கல் ரிலீஸ்க்காக படம் வந்து தயாராக இருக்குது. இப்போ படத்தினுடைய ட்ரைலர் வந்து சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. கல்யாணி அனில் அவங்க ட்ராவல் பண்ணும்போது ஏர்போர்ட்டில் எடுத்துக்கிட்ட கிளிக்ஸ் எல்லாத்தையும் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லினன் ஷர்ட்டோட டெனிமோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். இன்னும் இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.